இப்போ இந்த திருட்டு புகாரை பொறுத்த வரைக்கும் கொலை வழக்கும் திருட்டு புகார் வழக்கும் ஒண்ணுக்கு ஒன்று கனெக்டடு. திருப்புவனமே சல்லடையா அலசி பார்த்துருக்காங்க. அதாவது 2 புகார்கள் இருக்கு. ஒன்று வந்து அஜித்குமாரை அடித்து காவலர்கள் சித்திரவதை பண்ணி கொலை பண்ண ஒரு வழக்கு. 2வது வழக்கு நிகிதா கொடுத்த திருட்டு புகார் வழக்கு. இந்த 2லையுமே சிபிஐ வந்து விசாரித்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 10 பேர் குற்றவாளியாக கொலை வழக்கில் சேர்த்துருக்கிறாங்க. இப்போ இந்த திருட்டு புகாரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40க்கு மேற்பட்ட சாட்சிகளை விசாரிச்சிருக்கிறாங்க. திருப்புவனமே சல்லடையா அலசி பார்த்துருக்குறாங்க. சிபிஐ தரப்பில் ரொம்ப தரவாக வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுமே நகை இருந்ததுக்கான முகாந்திரமே இல்லாததுனாலையும் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியும் இந்த வழக்கில் க்ளோசர் ரிப்போர்ட் ஒன்று தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. மாண்புமிகு தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் மதுரை முன்பாக அந்த ரிப்போர்ட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் பலமுறை ரிட்டர்ன் ஆகி திருப்பி முறையாக நம்பர் பண்ணப்பட்டு பொதுவாக ஒரு வழக்கில் புகார் கொடுத்தவங்க அந்த வழக்கை அரசு தரப்பு விசாரித்து க்ளோஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சம்மன் அனுப்புவாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முறையாக கேட்கணும். அதன் அடிப்படையில் நிகிதா அவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டது. அவரும் வந்து அப்பியர் ஆனாங்க. போன முறை நீதிமன்றம் விடுப்புனால இன்சார்ஜ் கோர்ட்டில் இருந்ததுனால 9/3 வந்து வாய்தா போஸ்ட்போன் பண்ணாங்க. இப்போ 9/3 வந்தப்பையும் சரி, லாஸ்ட் ஹியரிங்கும் சரி, நிகிதா என்ன சொன்னாங்கன்னா, நீதிபதி கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்த புகாரை சிபிஐ தரப்பு க்ளோசர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இருக்காமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எந்த ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னாங்க. சிபிஐயோ வேற ஆளோ உங்களை மிரட்டி சொல்ல சொன்னாங்களான்னு கேட்டபோது, இல்லை என்னை யாரும் மிரட்டல, நானாக தான் அங்கேயா சொல்கிறேன், க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வாய்மொழியாக சொல்கிறத நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணுங்க, உங்களுக்கு அவகாசம் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதிமன்றம் 9/3 வாய்தா போடப்பட்டது. இன்று வந்து நிகிதா ஆஜராகி மீண்டும் வந்து இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணுறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, நோ அப்ஜெக்ஷன் சொல்லி சொன்னாங்க. அதை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால மீண்டும் எழுதி அந்த வழக்கு இன்னைக்கு முடிக்கப்பட்டிருக்குது. இதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, எங்கள் தரப்பு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, இந்த புகாரில் எந்த உண்மையும் இல்லை, விசாரிச்சும் கண்டுபிடிக்க முடியலன்னு என்ன அர்த்தம்னா, இவ்வளவு சாட்சிகளை விசாரிச்சிருக்கிறாங்க. கொலை வழக்கும் இந்த நிகிதா கொடுத்த திருட்டு புகார் வழக்கும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடு. சிபிஐ சொன்னாங்க, இந்த வழக்கை முடிச்சா தான் எங்களால் அந்த வழக்கை தொட முடியும்னு சொன்னாங்க. எஃப்ஐஆரே வாங்காமல் வச்சிருந்தாங்க சிபிஐ. நீதிமன்றம் தான் உத்தரவு போட்டு இந்த சிபிஐ வந்து இந்த எஃப்ஐஆரை வாங்கிக்கணும், பதிவு பண்ணணும், விசாரிக்கணும்னு சொல்லி மீண்டும் உயர்நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் தான் அவங்க விசாரணை தொடங்கினாங்க. கொலை வழக்கில் 149 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 149 சாட்சிகள். இதில் 40க்கும் மேற்பட்ட சாட்சிகளை விசாரித்து அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன தெரிய வருது, நிகிதா கொடுத்தது உண்மையான புகார் அல்ல, அந்த புகாரில் முகாந்திரம் இல்லை அப்படின்றது தெரிய வருது. அவங்க அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லது மூலமாகவும் ஒரு விஷயம் ஊடகமே மக்களும் அறிஞ்சிக்கலாம். இதில் எந்த உண்மையும் இல்லை. அதுபோக மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தானாக விசாரிக்கும் பொழுது நீதிபதி மேதகு ஸ்ரீமதி அவர்கள் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு அடிச்சு கொண்டீங்கன்னு கேட்குறாங்க. சிபிஐ சொல்கிறாங்க, நாங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி மறுபடியும் கேட்குறாங்க, அஜித்குமார் இந்த நகையை எடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நீதிமன்றத்தில் சிபிஐ என்ன சொன்னாங்க, இல்லை, அஜித்குமார் எடுத்ததுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது எதை குறிக்குது, ஒரு அப்பாவி திருட்டு புகார் கொடுத்து அவன் வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். இதில் நிகிதாவும் ஒரு காரணம் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும். பாதிக்கப்பட்ட குடும்பம் இன்னைக்கு ரொம்ப வந்து ஒரு சங்கடகரமான நிலைமையில் இருக்கிறாங்க. இந்த சிபிஐ விசாரணையில் கண்டறிய முடியலன்னு தெரிய வருது. ஆனால் அஜித்குமார் வந்து நிரபராதின்னு நிரூபிக்கப்படணும் அப்படின்றது எங்களுடைய தரப்பு வாதம். அதுக்கு முதல் கட்டமாக நாங்கள் வந்து நகல் கோரி பெற இருக்கிறோம். அந்த நகல் கிடைச்ச பின்னாடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறது மாதிரி உறுதியாக இருக்கிறோம். ஒரு பக்கம் நகையை காணோம்னு புகாரின் அடிப்படையில் தான் நாங்கள் நடவடிக்கையின் போது அவர் விசாரணை செஞ்சோம், விசாரணையின் போது மரணம். இப்போ கடைசியில் நான் புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னா இது என்ன அர்த்தம், ஒரு உயிரே பறிபோயிருக்கு. இல்லை, இதன் மூலமாக வந்து பொதுமக்களும் ஊடகமும் எல்லாருமே வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதில் எந்த வந்து முகாந்திரமுமே இல்லை, அதனால தான் கண்டுபிடிக்க முடியலைன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நாங்களுமே எங்கள் தரப்பு என்ன சொல்கிறோம், அஜித்குமார் எடுத்திருந்தாலும் சட்டப்படியாக ரிமாண்ட் பண்ணணும், சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கணும் தான் நாங்கள் சொல்கிறோம். யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருந்தா இப்படி ஒரு கஸ்டடி டெத் நடந்திருக்காது. அஜித்குமார் உயிரோடு இருந்திருப்பாரு, அட்லீஸ்ட் வந்து உயிரோட இருந்திருப்பாரு, சிறையிலேயாவது இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து எடுக்கல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இப்ப இறந்து போன நபருக்கு அவரோட மாண்பு பாதுகாக்கப்படணும். அவர் எடுக்கல அப்படின்ற விஷயம் அவரோட மாண்பு பாதுகாக்கப்படணும்.
அது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை. அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம் சொல்லிக்கிறோம். இப்ப இந்த நிலையை வந்து அஜித்குமாருடைய உறவினர்களாக இருக்கட்டும், அவரோட பெற்றோர்களாக இருக்கட்டும், அதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க மிகுந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. சிபிஐ மேலே முழு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கண்டறிய முடியலன்னு சொன்னதுனால அவங்க வந்து மிக ஒரு சங்கடமான நிலைமையில் இருக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் போக முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அஜித் மேலே குற்ற வழக்கு போட்டிருந்தாலும் நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம். இப்போ அவர் இறந்துட்டாரு. இப்போ அவர் இல்லாத சமயத்தில் அவருக்கான நீதி, அவருக்கான மரியாதை கிடைக்கப்படணும். அதுக்கான சட்ட போராட்டத்தை அஜித் குடும்ப சார்பாக நாங்கள் எல்லாரும் மூத்த வழக்கறிஞர்களோட கலந்து எடுப்போம்னு சொல்லி வருது. இப்போ இவங்க புகார் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன்ட்டு போறாங்க. இப்படி இது வந்து இது எப்படி பாக்குறீங்க இந்த நிலையை? எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதுன்னா, நிகிதா இன்னமும் சொல்றோம், சிபிஐ சொன்னாலும் சரி, நாங்கள் என்ன நம்புறோம்னா இவங்க வந்து உயர் அதிகாரிகளோட மற்றவங்களோட இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது. இவங்க மிக உயர்ந்த இடத்தோட கனெக்ஷன்ல இருக்கிறாங்க. இவங்க மேல இருக்கக்கூடிய குற்ற வழக்குகளை ஊடகம் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இவங்க யார் எப்பேற்பட்டவங்க, மற்றவங்களுடைய பேட்டி, அவங்களோட கணவர்னு சொல்லப்படக்கூடியவரோட ஒரு பேட்டி, இதன் மூலமா இவங்க எப்படிப்பட்ட நபர்ன்றதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இவர் விசாரணை அடிப்படையிலையும் சரி, இவர் புகார்ல உண்மை இல்லை, அதனால அடுத்த கட்டமா நாங்க நகல் பெற்று நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுல நாங்க உறுதியா இருக்கிறோம். கணேஷ்குமார், வழக்கறிஞர், அஜித்குமார் குடும்பம். இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய